அன்பு உள்ளங்களே, ஆருயிர் இதயங்களே, வணக்கம். ஆறுமுகத்தின் ஆரோக்கிய யோகா வணக்கம். இந்த உரையாடல், இந்த காணொளி மூலமாக உங்களுடன் சந்திக்கும் சந்திப்பு ஒரு அர்த்தமுள்ளதாக, பொருள் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இந்த காலத்தில் குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கிறதா, ஆரோக்கியமாக வளர்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறிதான். குழந்தை பிறந்ததிலிருந்தே ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு குறைகளோடு பிறக்கிறது. தாய்மார்கள் கஷ்டப்படுகிறார்கள், தந்தைமார்கள் வேதனைப்படுகிறார்கள், அக்கம் பக்கத்தினர் துன்பப்படுகிறார்கள், குழந்தை இப்படி இருக்கிறதே என்று. ஆகையால் குழந்தை ஆரோக்கியமாக பிறப்பதற்கு ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களையும் ஹிப்னாட்டிசம் செய்தால், அந்த ஹிப்னாட்டிசத்தின் மூலம் அவர்களுடைய உள் மனதை பாசிட்டிவாக ஆக்கி அதன் மூலமாக குழந்தையை ஆரோக்கியமாக பெற வைக்க முடியும். ஆனால் இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா சொன்னது தான் நினைவுக்கு வருகிறது. அதாவது அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் என்றால், ஒரே ஒரு தாய் எல்லோரையும் பெற்றெடுக்க முடியாது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாய் பெற்றெடுத்தார்கள் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதே போல எல்லோரையும் ஒரே நேரத்தில் ஹிப்னாட்டிசம் செய்ய இயலாது என்ற காரணத்தால் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஒரு ஹிப்னாட்டிசம் செய்யக்கூடிய ஒரு பாடலை உருவாக்கி அந்த பாடலை இந்த காணொளி பதிவுடன் நான் வெளியிடப் போகிறேன். அந்த பாடலை நீங்கள், அதாவது கர்ப்பிணியாக உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் வயிற்றின் அருகில் இந்த பாடலை ஒலிக்கச் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் செவி மடுத்து இந்த பாடலை கேட்கும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கும், கர்ப்பிணியாகிய உங்களுக்கும் ஒரு நேர்மறை எண்ணங்கள் உருவாகும், குழந்தைக்கும் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். ஆகவே குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். அந்த காணொளியை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் அந்த குரல் பதிவை, அந்த பாடலை குழந்தைகள் கேட்கும்படியாக நீங்களும் கேட்டு ரசித்து நேர்மறை எண்ணங்களில் மனதை செலுத்தி ஆரோக்கியமான குழந்தை பெற்றெடுப்பீர்களாக என வாழ்த்துவது உங்கள் ஆறுமுகம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன்.